காந்திமதிய வந்து கதிர் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அவர் வந்து காந்திமதி வந்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சக்திவேல் வந்து சிரிக்கிறான். என்ன அவங்கையும் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? நீ எங்க போனாலும் ஒரே பிரச்சனை மட்டும்தான் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு முத்து வந்துட்டு என்னடா பேசுற? யார் வீட்டை விட்டு வெளியே போனாலும் அது நம்ம அம்மா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா உள்ளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா சக்திவேல் வந்து இல்ல, நான் அதெல்லாம் முடியாது, அவங்க எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்துவேல் வந்துட்டு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி உனக்கு உங்க அம்மா முக்கியமா இருந்தா நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், உனக்கும் இந்த வீட்டுக்கும் கூட சம்மந்தம் கிடையாது அப்படின்றாங்க சக்திவேல். அதை பார்த்துட்டு முத்து வந்துட்டு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீ வந்து எவ்வளவோ பணம் வந்து எடுத்துட்ட, உனக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் எடுத்து எவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கன்னு கூட எனக்கு தெரியும், இனிமே அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, இந்த வீட்லயும் சொத்துலயும் எந்த பங்குமே உனக்கு கிடையாது, அந்த ரெண்டு இதுமே வந்து நான் வந்து என் பேர்லயும் பழனி பேர்லயும் மாத்திட்டேன், நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து முத்து வேலையும் சேர்த்து வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமே வந்து ஷாக் ஆயிருக்கு. என்ன நடக்குதுன்னு வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீரியல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோ, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க வந்து முத்துவேல் வந்து கேட்டதுங்கிற ஒரு காரணத்துக்காக கதிர் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப பிரைன் வாஷ் பண்ணி பாக்குறாங்க. பழனிட்டெல்லாம் வந்து சொல்லி பாக்குறாங்க, இல்ல அம்மாச்சி வந்து கூட்டிட்டு போயிருங்க, அவங்களால வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதனால வந்து பழனியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க, என்னடா நம்ம அம்மா வந்து இப்படி சொல்றானே அப்படின்ற மாதிரி வந்து பழனியே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதை பத்தி கேட்கும் போதுமே வந்து காந்திமதி வந்து இல்ல என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கோமதியுமே வந்து திட்டுறாங்க, என்னடா பேசிட்டு இருக்க, எனக்கு வந்து இப்பதான் அம்மா கூட இருக்கோங்கிறதுவே வந்திருக்கு, நான் இனிமே எங்க அம்மாவை அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மறுநாள் வந்து கோமதி வந்து ஒரு மாதிரி வெகையாவே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு கோமதி வந்து சொல்றாங்க, அதுக்கு என்னம்மா உன் ரூம்க்கு ஏசி போட்டுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு கதிர் வந்து சொல்றாங்க, எதுக்கு ஏசி எல்லாம் போட்டுக்கிட்டு பேசாம ஏசி எந்த வீட்டுல இருக்கோ அங்க போய் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த காந்திமதி பார்த்துட்டு என்னடா வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா என்னைய அப்படின்ற வந்து சொல்றாங்க. அப்படி இல்ல மச்சி, எங்க உனக்கு வசதி பத்துலங்கிற, வசதி குறைச்சலா இருக்குங்கிற, வசதி குறைச்சலா இருக்க வீட்டுல எப்படி இருக்கிறது, நீ வந்து இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, நீ வந்து இங்க ஓசியில தான் வந்து இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கதிர் வந்து ரொம்பவே பேசுறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, என்னடா கதிர்னால தானே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அந்த டைம்ல, இப்பெல்லாம் ஏன் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி வந்து ஷாக்காக பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு காந்திமதி வந்துட்டு என்னம்மா சொல்றான் இவன், எனக்கு என்னமோ சொல்றான், எனக்கு பையன் என்னமோ என்னம்மா இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே கதிர் வந்துட்டு இப்படிதான் பேசி எங்கிட்டும் பேசி அங்கிட்டும் பேசி எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பெரிய பிரச்சனையை உண்டாக்குனீங்க, அது பார்த்தாலும் இப்ப எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கதிர் ரொம்ப கோபமாவே பேசிடுறாங்க. உடனே காந்திமதி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லப்பா நான் இனிமே இங்க இருக்கல, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. போறேன்னா எங்க போறீங்க அப்படின்றாங்க. காந்திமதி வந்து எங்கேயோ போறேன், உனக்கு நான் நீதான் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டல, என் மாமா வீட்டுல கூட எனக்கு இருக்கிறதுக்கு உரிமை இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. பாண்டியனும் கோமதியும் வந்து இல்லம்மா அவன் ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கான், அவன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான், நீ ஏமா இப்ப பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே வந்து வாசல் வரைக்குமே வந்துடுறாங்க. வாசலுக்கு வந்ததுமே வந்து இங்க வசதி பத்தலன்னா எங்க வசதியா இருக்கோ அங்க போக வேண்டியதுதானே, அங்க போங்க, வீட்டுக்கு போங்க, உங்க பிள்ளைகிட்ட போங்க, ஏன் பாண்டியன் குடும்பம் வந்து எங்க உன்னை வந்து அடிச்சு விரட்டிச்சுன்னு சொல்லணுமா, ஊர் ஆளுங்க வந்து எங்களை பேசணும், அதுக்கு தானே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்னுமே கஷ்டப்படுத்துற மாதிரியே தான் வந்து கதிர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கதிர் மேல ரொம்ப கோவமாறாங்க. ராஜிலாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, என்ன கதிர் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து ராஜி சொல்றாங்க. உடனே கதிர் வந்து சொல்றாங்க, உனக்கு தெரியுமா, நீ சும்மா என் வீட்டுல ஓசியில வந்து இருந்துகிட்டு எங்களையும் வந்து குறை சொல்றாங்க உங்க பாட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உங்க பாட்டியா, என்னடா சொல்ற, அவங்க நம்மளுக்கும் உனக்கும் அம்மாச்சி தானே அப்படின்றாங்க. அம்மாச்சினா வந்து இருக்க இடத்துல வந்து அப்போ அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோன்னு போகாம பாரு என்னென்ன குறை சொல்றாங்கன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பாட்டி வந்து அழுதுட்டே இருக்காங்க. சரவணன் எல்லாம் சண்டை போறாங்க, என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ பேசாத, நீ வந்து இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உன்னால வந்து இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போதா, அதெல்லாம் நீ முதல்ல பாரு, அதுக்கப்புறம் நீ என் பிரச்சனையில தலையிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து கதிர் வந்து எல்லாரையுமே திட்டுறான். யாரையுமே வந்து விட்டு வைக்கவே இல்லை, எல்லாருக்குமே வந்து சரமாரியா உள்ளது. உடனே வந்து அந்த வீட்ல இருந்தும் எல்லாமே ஆளுங்க வந்துடுறாங்க, முத்துவேல் ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு வெளியே நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே கிளம்புங்க, உங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு காந்திமதியோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டாந்து கொடுத்துட்றான், போங்க முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கதிரை போய் உள்ள உட்காந்துக்கிறாரு. சரின்ட்டு இங்க வந்து சக்திவேலு முத்து எல்லாமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. சக்திவேல் வந்து என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களா, என்னமோ என் மாவா பாத்துப்பா என் மருமகன் பாத்துப்பான்னு ஓவரா பேசிட்டு போனேன், ஏதோ என்ன மன்னிச்சிருப்பா, அப்படி எப்படி என்கிட்ட காலைல வந்திருந்தா கூட நான் மூணு வேளையும் உட்கார வச்சு சோறு போட்டு ராணி மாதிரி பார்த்துருப்பேன், மவ இருக்காங்கிற தைரியத்துல போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சக்திவேல் வந்து சொல்றாங்க. இப்பவும் வந்து நான் அந்த வீட்டுக்கு வரணுங்கிற எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு எவ்வளவோ இடம் இருக்கு, நான் அங்க போய்க்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து காந்திமதி வந்து சொல்றாங்க. இன்னும் அந்த திமிர் பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சா இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா முத்துவேல் வந்துட்டு சொல்றாங்க, அம்மா வா, நீ ஏன் கூட வந்து இரு, எனக்காக ஏன் கூட இரு அப்படின்றாங்க. உடனே
இல்லப்பா அவன் வந்து என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான், நீங்க எல்லாம் வந்து கூப்பிட்டா மட்டும் நான் சமாதானம் ஆகி வந்துட முடியாது, என்னால அங்க அந்த வீட்டுக்கு வர முடியாது, அவன் என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்துவேல் வந்துட்டு சக்தியை பார்த்துட்டு போய் கூப்பிடுற அம்மாவை அப்படின்றாங்க. உன்னை என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சக்தி திமிரடியா சொல்றாங்க. அதை பார்த்துட்டு கோமதி அழுறாங்க, காந்திமதியும் அழுறாங்க. கோமதி வந்துட்டு வாமா நீ என் வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல அவனே வந்து கதிரே என்ன வந்து இப்படி சொல்லிட்டான், நான் வந்து அவனுக்கு தொல்லையா இருந்திருக்கேன், இது கூட தெரியாம நான் இத்தனை நாளா இருந்திருக்கேன், நான் இனிமே அந்த வீட்டுக்கு வரமாட்டேமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே முத்துவேல் வந்துட்டு வா நீ ஏன் கூட வாமா, நம்ம வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது சக்திவேல் வந்து கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து முத்துவேல் கேக்குறாங்க. உடனே சக்திவேல் வந்து சொல்றாங்க, அந்த கிழவி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்துவேல் வந்து ரொம்ப கோமாயி, என்னடா கிழவிங்கிறா, அது நம்ம அம்மாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதான் அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பலன் நின்றுட்டு அதை சொல்றதுக்கு நீ யாருனா, உனக்கு என்னன்னா உரிமை இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள யாரு வரணும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அதை கேட்டு சக்தி வந்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு இந்த வீட்டுல வந்து எனக்கு மட்டும் தான்டா உரிமை இருக்கு, இந்த பிசினஸ்ல தான் வந்து உனக்கு பாதி எனக்கு பாதி இருக்கு, இந்த நிக்கிறாரு இவருக்கு சொத்துலயோ எதுலயுமே வந்து இவருக்கு எந்த பங்குமே கிடையாது அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆக்குறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இப்ப ரீசெண்டா நீ நிறைய பணம் எடுத்துட்ட, எதுக்காக எடுத்த ஏன் எடுத்தன்னு எங்க யார்கிட்டயுமே சொல்ல கிடையாது, நீ யார்கிட்ட கொடுத்துட்டு இருக்கன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. உடனே முத்துவேல் வந்து ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு கேன்சர் இருக்குது அவனுக்கு தெரியுமோ அப்படின்ற மாதிரி, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து முத்துவேல் கேட்கிறாரு. ஆமா நீ எடுத்து உன் மருமகிட்ட தானே கொடுத்து பதுக்கிட்டு இருக்க, இது இந்த பிளான் கூட உங்களுது தானே, அப்படியே போடுற மாதிரி சண்டை போடுற மாதிரி போட்டு இந்த பாட்டியையும் வீட்டுக்கு அனுப்பி இதுகிட்டையும் சொத்தை வாங்கிட்டு அனுப்பணுங்கிறதானே உங்க பிளான் அப்படின்ற மாதிரி வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. உடனே முத்துவேல் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி பாக்குறாரு. இல்ல வேணாம், ஒருவேளை நீ உங்க அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி நீ கூட்டிட்டு வந்தனா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து முதுவேலையே சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு பழனி கூட என்ன நான் பேசிட்டு இருக்க, அண்ணனை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கதறாங்க. எல்லாருமே வந்து திட்டுறாங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரியாம தான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி குமரன் எல்லாம் வந்து திட்டுறான். ஏய் நீ சும்மா நிறு, என் பேச்சை கேட்டு இருக்கன்னா இரு, இல்ல உனக்கு உங்க பெரியப்பன் தான் முக்கியம்னா நீயும் உன் பெரியப்பன் கூட போயிரு, ஆனா உனக்கு வந்து என் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து குமாரையும் வந்து திட்டிடுறாங்க. உடனே குமார் வந்துட்டு சொல்லிடுறாங்க, இல்ல எனக்கு மாமா தான் முக்கியம், உன் சொத்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். என்னடா இந்த மாதிரி மாறிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமாப்பா நீ வந்து தப்பான வழியில போற, அப்பா பெரியப்பா எதுக்காக எடுத்தாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்காம நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்க, உன் கூட வந்து நான் பாவத்தை சேர்க்க விரும்பல, நான் பெரியப்பா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி தாராளமா போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு முத்துவேலோட ட்ரெஸ்ஸஸ் மொத்த குடும்பத்தையுமே வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. பழனி ஃபேமிலி மட்டும் உள்ள இருக்கு. முத்துவேலு அவங்க ஒய்ஃபு முக்குமார் வேடுவ எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து வெளியே விட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்ப வந்து எங்க போறது எதுவுமே தெரியாம வந்து முத்துவேல் நிக்கும் போது கோமதி தான் போய் கூப்பிடுறாங்க, அண்ணா நீ ஏன் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு காந்திமதி வந்து சொல்றாங்க, இல்ல நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்றாங்க. இல்லண்ணா நீ ஏன் வீட்டுக்கு வா, ஏன் கூட வந்து இரு, எனக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து உன்னை பாத்துக்கணுங்கிற சந்தோஷத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சரிம்மா நான் உன் கூடவே வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து முத்துவேல் ஃபேமிலி எல்லாமே வந்து கோமதி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டு உள்ளுக்கு நுழையும் போது வந்து கதிர் இருக்காங்க. கதிரை பார்த்துட்டு நான் வர்றேன்லப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே வாங்க அப்படின்னு வந்து கதிர் சொல்றான். உடனே காந்திமதி வந்து உள்ள நுழையவே இல்லை. உடனே இல்ல பாட்டி நான் தெரியாம பேசுறேன், நீங்களும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்துறான். அதை பார்த்துட்டு இப்பதான் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து டவுட் வருது, ஏன் முத்துவேலுக்காக வந்து இப்ப என்ன உள்ள விடுறான், அப்போ முத்துவேலுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே டவுட் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோட் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.